எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் வந்து உடம்பு சரியில்லை, நேற்று நைட்லேருந்து உடம்பே சரியில்லை. ரொம்ப ஆவலாக நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வரேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து நல்ல லக் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தேன், மன்னிக்கவும். அதிதி படத்திற்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா எந்த இசையமைப்பாளரும் வந்து ஒரு டைரக்டர் இப்படி தான் இருக்கணும், இப்படி என்கிட்ட வேலை வாங்கணும், இப்படி ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கும். அந்த எல்லா பாயிண்ட்லையுமே 100% மார்க் வந்து சாருக்கு. அமேசிங் சென்ஸ் ஆஃப், அதாவது ஒரு இசையமைப்பாளர் வந்து முழு நம்பிக்கை என்பதை வச்சுருந்தாரு. அதாவது ரொம்ப வித்தியாசமான அதாவது ஆசைகள்லாம் சொன்னார். எப்படின்னா முதல்ல ஒரு பாட்டுக்கு வந்து சொன்னார், இது மாதிரி சார் ரீத்தி கோலை ராகத்தில் இசையமைக்கணும் அப்படின்னாரு. 2014 ரீத்தி கோலை ராகத்தை பற்றி சரி தெரிஞ்சு சொல்கிற ஒரே டைரக்டர் தான் நினைக்கிறேன், ரீத்தி. ஏன்னா அந்த பாட்டுடைய வந்து தன்மை எப்படி இருக்குது, ஃபேமிலியை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதை நீங்கள் ரீத்தி கோலை ராகத்தில் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த பாடலை ரீத்தி கோலை ராகத்தில் இசையமைச்சேன், நல்லா வந்திருக்கு. இரண்டாவது பாடல் வந்து ஒரு மாஸ் சாங், அதுவும் வந்து வித்தியாசமாக இசையமைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மூணாவது பாட்டு தத்துவ பாடல். இப்படி 4-5 பாட்டும் வந்து வித்தியாசமான பாடல்கள் இருக்குது. எல்லா பாட்டுக்குமே எனக்கு வந்து ரொம்ப அருமையான வந்து அதாவது முழு நம்பிக்கை வச்சாங்க இனிமேல். அதுதான் மிகப்பெரிய ஒரு இந்த பாட்டோடைய ஸ்பெஷாலிட்டி நினைக்கிறேன். ப்ரொடியூசர் நிகேஷ் சார், அவர் துபாய்க்காரர். ஆனால் அங்கேருந்து வந்து ஒரு பெரிய ஆசையை எடுத்துக்கிட்டு இருந்து வந்திருக்காரு. அதாவது இது இந்த படம் உங்களுக்கு தெரியும், காக்டெயில்ங்கிற ஒரு மலையாள படத்துடைய ரீமேக். அதை ரைட்ஸ் வாங்கி இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல அனுபவம் எனக்கு இந்த பாடல் இசையமைக்கும்போது. தவிர இந்த பாடலுக்கு ரைட்டர்ஸ் முத்துக்குமார், விஜய் 2 பேரும் தேசிய விருது பெற்றவர்கள். ரொம்ப அருமையாக பாடல். அதாவது நான் என்றைக்குமே சொல்லுவேன், ரைட்டரும் சரி மியூசிக் டைரக்டரும் சரி, முதல்ல எந்த டியூன் வருதோ அல்லது எது பல்லவியாக வருதோ அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவர்கள் 2 பேருமே ரொம்ப அருமையான பல்லவிகள் கொடுத்தார்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாடகர்கள் கார்த்திக், பிரசன்னா, ஸ்வேதா மற்றும் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இந்த படத்தில் ஒன்று கிடைச்சது. ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, எல்லாரும் வந்து நான் பாட வைக்கணும் அப்படின்ட்டு. அது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ், அவங்க ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாருமே ரொம்ப எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாள். நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைங்கிறதுல எனக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப நல்லா வந்திருக்கு பாடல் காட்சி. மற்றும் இந்த படத்திற்கு ரீரெக்கார்டிங் செய்யறது வந்து, அதாவது மலையாள படத்துலேருந்து தமிழ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மலையாள மியூசிக் டைரக்டர்ஸ் 2 பேருமே இங்கே அந்த சம் டுவோ தேவ் கம்போஸ் ரீரெக்கார்டிங். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்களுக்கு தமிழ் திரையுலகிற்கு நான் வரவேற்கிறேன். அவங்க நல்லா வந்து இங்கே செய்யணுங்கிற ஆசைப்பட்றேன். அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். முதல்ல ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வரதர் சாருக்கு நான் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பரத்வாஜ் அவர்களுடைய இசையில் இன்றைக்கி ஒரு 4 பாடல்களை நாங்கள் வெளியிட தயார் நிலையில் இருக்கிறோம். நான் முதலில் பணியாற்றிய எனது அருமை இயக்குனர் ரமேஷ் கிருஷ்ணன் அவர்களையும், நான் நிறைய படங்களுக்கு எழுதிய எனது அருமை அண்ணன் தரணி அவர்களையும், மற்றும் எல்லோரையுமே பெயர் சொல்ல எனக்கு அவகாசம் இல்லாததால் எல்லோரையுமே வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த படத்தோட பாட்டு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரையும் பார்த்துருப்பீங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த சந்தோஷத்தை எப்படி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது அப்படின்னு நான் தெரியல. அதனால் நேரம் இல்லாத காரணத்தினால இப்போ அடுத்து வந்திருப்பவர்களை ஓரிரு வார்த்தைகள் உங்கள் முன் பேச அழைத்து அதற்கு பிறகு இந்த ஆடியோ வெளியீடு நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை எல்லோரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நான் எதிர்பார்க்கல, முதல்ல என்னைய பேச கூப்பிட்டாங்க. பரதன் திரைப்படக் கல்லூரியில் என்னோடய ஃப்ரெண்டு. நான் ஆரம்பித்த முதல் படம் அதர்மம், அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்மு. அன்னைக்குலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பரதன்கிட்ட ஒரு சேஞ்ச் இல்லை. அதே மாதிரி தான் இருக்கார். அதே சிரிப்பு, அதே சின்சியாரிட்டி, அதே சாஃப்ட் நேச்சர். சாங்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப பெப்பியாகவும் இருந்துச்சு,
அந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு டாப் ஆங்கிளில் ரொம்ப நேரம் ஒரு சாங்கை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் another இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து ஒரு சந்தோஷமான மேடை. ஏன்னா சினிமாவில் ஜென்ரலாக சொல்லுவாங்க நட்புன்றதே இல்லை, ஒரே துறையை சேர்ந்தவங்க அப்படியே நட்பாக பெருசாக இருக்க மாட்டாங்கலாம் நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு ஒரு இலக்கணமாக நான் இங்கே பழனியப்பன், பரதன், ரமேஷ் கிருஷ்ணன் எல்லாரையும் பார்க்கும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இன்னும் அதே மாதிரி நண்பர்களாக ஒவ்வொருத்தர் நல்லா வரணுன்ற எண்ணங்களோட சந்தோஷத்தோட ஆனந்தத்தோடு இருக்கோம். நினைக்கும் போதே இந்த மேடையில் நிற்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பரதன் அவர்களை வந்து நாங்கள் வந்து ஜென்ரலாக அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். காரணம் என்னென்னா, ஒரு ரேசி ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம், ஒரு ரேசி டைரக்டன் பண்ணிடலாம். பட் அந்த ரேசியாக வரும்போது அந்த ஒரு வார்த்தை அடிக்கும்போது அந்த தேட்டரே கிளாப்ஸ் பண்ணோம். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர் தான். ஸோ என்னோட இவ்வளோ நாள் காலகட்டங்களில் நான் எந்த படம் பண்ணாலும் அவர் தவிர எனக்கு எதுவுமே யோசிக்க தோணுனதில்லை. அவரோட இந்த படம் இப்போ பார்த்த ட்ரெய்லர் ஆகட்டும், பாட்டாகட்டும் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு கதை, ஒரு ரொம்ப ரிஸ்கியான எட்ஜ் ஆஃப் த ரேசி த்ரில்லர்னு சொல்லலாம். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை டெஃபினட்டாக பார்த்தாகணும்னு தோணுது. வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட்டான காக்டெயிலை திருப்பி எடுக்கிறதுன்றது. ஆனால் நாங்கள் தான் ஆல்ரெடி கோடு போடும்போது ரோடே போட்டிருக்கோம் கில்லின்ற படத்தில் நிறைய மாற்றி. அதே மாதிரி பாரதி டெஃபினட்டாக அதில் கலக்கியிருக்காருன்னு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அப்புறம் அந்த ஹீரோ ரொம்ப புதுசாக இருக்கார். சார் கொஞ்சம் எழுந்திரிங்களேன், எல்லோரும் கொஞ்சம் பாருங்கள். இந்த முகம் தான் அந்த பின்னாடி இருக்கிற முகம். அவர் இன்னி வரை மாதிரி தாடி இருக்காமல் இருந்தால் இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டி ஒரு வெல்கமையும் கொடுங்க. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அவர்கிட்ட இருக்கிற டெரர் தெரியுது. பரது அவர் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அதில் ஒரு காரணம் இருக்கும், டெஃபினட்டாக அதில் ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி நந்தா பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கீங்க நந்தா. எனக்கு உங்களோட படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் ஈரம். இதில் ரொம்ப கலக்கலாக இருக்கீங்க பார்க்கும்போது. அந்த பொண்ணோட ஓடி வரும்போதும் சரி, அந்த சாங்லேயும் சரி, ரமேஷ் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி டாப் ஆங்கிள் அந்த சாங் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் விழா நாயகன் மிஸ்டர் பரத்வாஜ் சார், அவரோட பாடல்களை பற்றி சொல்ல வேணாம். உன்னை பார்த்து நின் பின்பு தான் இப்போ பாடினா கூட எல்லோரும் கை தட்டுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய சாங், ஒரு ட்ரெமெண்டஸ் ஹிட்டு கொடுத்தவர். அவரோடு சேர்ந்து இந்த படத்தில் அந்த டூயட் சாங் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு சார். ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கங்கள். அதிதி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு ராமகிருஷ்ணன் நாயர் அவர்களை இந்த திரைப்படத்துறைக்கு வருக வருக என்ற தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அதிதி திரைப்படம் நிச்சயமாக நல்லா வரும். ஏன்னா கடுமையான போட்டியில் ஆரம்பிக்கப்பட்ட படம். இந்த படத்தை நான் தான் எடுப்பேன்னு 2 பேர் சண்டை போட்டுட்டு தான் கவுன்சிலுக்கே வந்தாங்க. பரதனும் பாபுங்க 2 பேரும். ஸோ அதில் சுமூகமாக பேசி பரதன் எடுக்கணும்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணி அது இருசாரம் ஒத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த இவ்வளோ தூரம் இவ்வளோ விரைவாக ரொம்ப சீக்கிரமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கும். நிச்சயமாக வந்து நான் தான் எடுப்பேன்னு ஒரு போட்டி போட்ட அளவுக்கு அந்த கதையில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த படம் கதையும் எனக்கு சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ பரதன் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டேரக்டராக தமிழுக்கு வர வேண்டிய ஒரு மிஸ் பண்ணி நம்ம லேட்டாக எடுக்கிறோம். தரணியோட வெற்றிக்கு மிகப்பெரிய பாலமாக இருந்தார், முக்கியமான தூணாக இருந்தார்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். இன்றைக்கி வந்த வீரம் வரைக்கும் அவருடைய எழுத்துக்கள் வந்து எப்படி பொறி பறந்ததுன்னு நம்மலாம் பார்த்தோம். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த படம் விஜய் சார் நடிச்ச பேரில் நல்ல படம்னு சொன்னால் அழகிய தமிழ் மண் ஒரு அருமையான படம். அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு பண்ண ஒரு அற்புதமான படம். அந்த மற்ற படங்களும் கமர்ஷியலாக ஏன் புகழன்னு எனக்கு நிறைய புரியல. அது போயிருந்தால் இன்றைக்கி அன்றைக்கே பரதன் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர் ஆகிருக்கணும். பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் ரொம்ப அற்புதமாக நிச்சயமாக என்றைக்கு இருந்தாலும் சைன் பண்ண ரைட்டர் டைரக்டர்ஸ் இன்றைக்கி இல்லை. அந்த மாதிரி ஒரு ரைட்டர் டைரக்டராக வருவார் அவர். நிச்சயமாக அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய மனப்பூர்வமான என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு அழகிய தமிழ் மகன் நந்தா, அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகவும் திருப்பு முனையாகவும் ஒரு மைல்கல்லாகவும் விளங்கி ஒரு பெரிய ஹீரோவை இந்த படத்தில் அவர் என்ட்ரி ஆகணும். அவருடைய லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த படம் அமையணும்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன். பல படங்களோட வெற்றி காரணமாக அந்த பரத்வாஜ் சாரோட மியூசிக் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்துக்கும் பெரிய துணையாக இருக்கும். இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும் மொத்த டீமுக்கும் இதயபூர்வமான வார்த்தைகள். அதிதி மாபெரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். மாலை வணக்கம். இந்த படத்தினுடைய இயக்குனர் பரதன் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம்,
அவருடைய குருநாதர் ரமேஷ் கிருஷ்ணா வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்து பெரும்பாலும் எல்லாருமே என்னுடைய ஜூனியர்ஸ்ன்னு சொல்லிக் போகிறதுல எனக்கு பெருமை. அந்த அடிப்படையில் வந்து ரமேஷ் கிருஷ்ணா வந்து ரொம்ப பண்பாளர். ஸோ அந்த குணாதிசயங்கள் தான் பரதன்கிட்டே நம்ம எதிர்பார்க்கலாம். பரதனை வந்து பஞ்சு பரதன் கூட சொல்லி கூப்பிடலாம். ஏன்னா அவருடைய டைலாக்ஸ் ஒன்று பஞ்சு டைலாகாகவே இருக்கும். ரொம்ப ரசித்து, அதாவது படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் பிடிப்பாரோ தெரியாது, அந்த கற்பனை வந்து ஒரு டைலாகுக்கும் ஒரு பஞ்சு, ஒரு டைலாக்கும் ஒரு கவுண்ட்ரு, அப்படி டைலாக்லேயே அசத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு இயக்குனர். இந்த படப்பிரச்சனையை வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தப்போ அவர் நடித்த ஹீரோவும் அங்கே வந்திருந்தார், பரதனும் வந்திருந்தார். ப்ராப்ளம் பற்றி சொல்லும்போது ரைட்ஸ் ஒரிஜினலாக வாங்கி மலையாளத்திலேருந்து காக்டெயில் என்ற படத்தை ரைட்ஸ் வாங்கி பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் இவங்க. அதனுடைய சாயலில் வந்து அதே மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதா அந்த இன்னொரு டைரக்டர் யாருன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு மறைந்த தூயவனன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அருமையான ஒரு எழுத்தாளர் அவர். அவருடைய மகன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, இந்த சமரசமே வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தில் அப்புறம் ஒரு பஞ்சாயத்தில் என்ன பண்ணணும், சரி அப்படி இருந்ததுன்னா முதல்ல அவங்க இல்லை சார் அது வேறே சாயல், நீங்கள் வேணும்னா பாருங்கள் அது இதுன்னு சொல்லி அப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் வந்து அவங்க முதல்ல ரிலீஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் வேணும்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த படத்தையே ட்ராப் பண்ணிட்டேன்னு ஒரு நல்ல செய்தியை சொன்னார். அந்த செய்தியும் அவங்களுக்கு சொன்னோம். ஸோ ஆரம்பமே வந்து ஒரு காம்படிஷனு இல்லைன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இதில் வந்து ஒரு நல்ல செய்தியை அவங்களுக்கு வந்து ஒரு எடுக்கணுன்ற முயற்சியில் இன்றைக்கி சீக்கிரம் படம் முடிச்சிருக்காங்கன்னா அது தூயனுடைய பையனுடைய காரணம் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க எங்கேயாவது முடிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லி இந்த படத்தை அதுக்கு வந்து தயாரிப்பாளரும் வந்து உதவி பண்ணியிருக்கார். அந்தளவு சீக்கிரம் முடிக்கிறதுக்கான பொருளாதார ரீதியான ஒரு ஹெல்ப் அவங்க பண்ணியிருக்காங்க. பாடல்கள் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா அவனுக்கு உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வந்து பரத்வாஜ் வந்து பாராட்டுக்குரிய ஒரு மனிதர். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பொதுவாக ஒரு படத்தில் 5 பாட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருக்கும், 2 பாட்டு நல்லா இருக்கும். பெரும்பாலும் பரத்வாஜுடைய படங்களில் வந்து எல்லா பாட்டுகளுமே எல்லா படத்துலையுமே வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான இசையமைப்பாளர். அதுவும் பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கும். பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து நீங்கள் பாடல்கள் வந்து செலவுகள் வந்து ரொம்ப சிக்கனமாகவும் நல்ல ஒரு தயாரிப்பாளருக்கு இசையமைப்பாளராக வந்து அமைவார். ஏன்னா இப்போ சில இசையமைப்பாளர்கள் வந்து டைரக்டர் சாங்ஸுக்கு எப்படி ஒரு ஃபாரின் லொக்கேஷன் போகிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சாங் கம்போசிங்குக்கே வந்து வெளிநாடுகளுக்கு ஒரு சாங்குக்கு ஒரு வெளிநாடு, ஒரு சாங்குக்கு ஒரு வெளிநாடுன்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொன்னால் இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயமா வேதனைப்பட வேண்டிய விஷயமான்றது தெரியல. ஸோ இந்த சூழ்நிலையும் ஒரு நல்ல இசையமைப்பாளர்கள் பரத்வாஜ் மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ண தயாரிப்பாளர்களுக்கும் முக்கியமாக இயக்குனர் பரதன் நான் பாராட்டியே தீர வேண்டும். அப்புறம் காக்டெயில் என்ற படம் அதனுடைய பேசிக்காக நீங்கள் பார்க்கும்போது மலையாளத்திலேருந்து எப்போவுமே ஒரு படத்தை ரீமேக் பண்ணும்போது ரொம்ப ரீமேக் பண்ணுறதுன்றது ரொம்ப சில பேர் நினைப்பாங்க ரொம்ப ஈஸின்னு சொல்லி. ஏன்னா சக்ஸஸ் ஆன படத்தை அதை விட நல்ல சக்ஸஸாக பண்ணணும்னு சொல்லும்போது அதை அனலைஸ் பண்ணி அந்த படம் அங்கே வந்து யார் நடிச்சிருக்காங்க, எந்த ட்ரெண்டில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போசிஷன் படங்கள் என்னென்ன ரெவென்யூ பண்ணியிருக்கின்றதெல்லாம் கூட அனலைஸ் பண்ணி அது கேஸ்டிங் பண்ணுறதுலேருந்து ஏன்னா சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரெயிட் சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரீமேக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த காக்டெயில் படம் வந்து மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய அந்த நேரத்தில் வந்து சினிமா கொஞ்சம் டல்லாக இருக்கிற நேரத்தில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமைஞ்ச ஒரு படம். ஸோ பல கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ்லையும் அதை விட அதிகமாக வசூல் பண்ணும் என்று கூறிக்கொண்டு மாபெரும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.